நிதிஷ்குமாரனுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மாறாத கட்சியே கிடையாது, போயிட்டே இருக்கிறாரு. பீகார் எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி தான் நின்னார். பாஜக அதிக சீட்டுகளில் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இவரை தான் புடிக்குள்ளார வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் பவர்ஃபுல் ஆளுங்கிறதுனால அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு முக்கியமான இலாக்காக்கள் பூரா பாஜக தங்கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை அவங்க நடத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 6 மாதம் வேடிக்கை பார்த்தாரு. சரி நடத்துகிறதான் ஆடு. உடனே டக்குன்னு கொஞ்சம் நிலமை ஸ்ட்ராங் ஆன உடனே லாலுவையும் காங்கிரஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாஜகவை கழட்டி விட்டு அவர் ஆட்சிக்கு விட்டார். அவர் முழு பரிபூர்ண ஆட்சிக்கு அவர் வந்துட்டார். வந்து இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டே வந்தார். இப்போ இந்தியாவே பாஜக கையில் போய்டும், மோடி கையில் போய்டும் போது மறுபடியும் பாஜக கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே போவார். ஒரு 6 மாதம் மோடி இருக்க விட்டுட்டு எப்படி பீகாரில் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி மோடியை வீட்டுக்கு அமிச்சிட்டு அவர் பிரதம மந்திரியாக வந்தாருன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதே ரோல் அங்கே பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது? வணக்கம் சார். ராமர் கோயில் திறப்பு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. நாடு முழுமைக்கும் எல்லா ஊடகங்களும் இதைத்தான் ஒரு 2 வாரமாக பேசுபொருளாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ராமர் கோயில் திறந்து வைக்கிறதன் மூலமாக இந்தியா ஒரு வல்லரசு ஆயிடும், இனிமேல் எல்லாமே சுபிட்சமாக நடக்க போகுது அப்படின்னு பரப்புரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அது அந்த கூட்டத்துக்கு பார்த்து நம்ம அனுதாபம் தான் தெரிவிக்கணும். வேறு என்னத்தை சொல்ல முடியும்? உங்கள் கையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோங்கிறத தவிர வேறு என்னத்தை சொல்ல முடியும்? ராமன் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு கடவுள். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். தான் சொந்த பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுறதுக்கு யோகியதை இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கடவுளாக கும்பிட்டு அந்த ஆளுக்கு ஒரு கோயிலை வேறு கட்டுறீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் போன ஜென்மம் அந்த ஜென்மத்தில் அவர் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை மோடியாவது கொடுத்துருக்காருன்னு நம்ம அந்த வகையில் அவர் இது பண்ணலாம். எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாருன்னா ஒரு 5 வயசு வரலும் தான், ஒரு 6 வயசு வரலும் தான் அந்த ஆள் நிம்மதியாக இருந்தார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் காட்டுக்கு போகிறாரு, வில்லு வித்தை கற்றுக்கிறாரு. எல்லாம் திரும்பி வரும்போது 13 வயசுல கிடாமிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அரண்மனை வாழலாம், ராஜா ஆகலாம்னு நினச்சாக்கா அவங்க சித்தியை அடித்து தோற்றி போடுறா. பொண்டாட்டியோட காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது காலிலும் முள்ளுலையும் நடந்து போவார். அது செருப்பு போட்டுக்கிட்டு போயிருக்கலாம். அதை கூட அந்த பரதை உன் செருப்பை கொடுன்னு அந்த செருப்பையும் பிடிக்கிட்டு போயிடுறான். வித்துக்காலில் போகிற மாதிரி பண்ணுறான். அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுருக்கார் பாவம் அந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கடவுளாக வச்சு கோயிலெலாம் கட்டி இது பண்ணுறாங்கன்னா நம்ம மக்களை ராம மாதிரி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டானோ அதுமாதிரி எங்கள் கையில் மாட்டிக்கிட்ட இந்திய மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படணுங்கிறத சிம்பாலிக்காக காட்டுறதுக்கு தான் அவங்க ராமர் கோயிலை கட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு படுது. ராமன் என்ன ஒரு நிமிஷம் கூட ஒரு நிம்மதியாக வாழல. அது மாதிரி தான் மோடி ஆட்சியில் ராமர் மாதிரி மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்கிறத காட்டுறதுக்கு, சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக இப்போ ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. வட மாநிலங்களில் தான் பார்த்திங்கன்னா சங்கிகள் அப்படின்னா அது பெருமையாக சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. இங்கே தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் சங்கி அப்படின்னா ஒரு இழிவான சொல் அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் சூப்பர் ஸ்டாரோட மகள் தன்னுடைய அப்பா சங்கி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வடநாட்டில் சங்கிங்கிற பேர் கிடையாது. சங்கிங்கிற பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை சங் பரிவாரை சுருக்கமாக சங்கின்னு மாற்றிட்டாங்க. வடநாட்டிலே அது இருக்குது. அது ஆனால் அந்த பொண்ணு சொன்னதுலேருந்து என்னன்னாக்கா அந்த சங்கிங்கிற வார்த்தை ஒரு கேவலமான ஒரு வார்த்தையாக நினைக்குது. கேவலமானவர்களை தான் சங்கின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்குது. அந்த வகையில் அது மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் உடனடியாக அவங்க அப்பா ரஜினிகாந்த் இல்லை அது ஆன்மீகம், அது பொதுவானது, அது சங்கிங்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கிற மாதிரி சால்ஜாப்பு சொல்லியிருக்கிறாரு. உண்மை அதுதான். சங்கினாவே ஒரு மட்டமான ஆசாமிங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரஜினி ஒரு மட்டமான ஆசாமியா? அது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுது. எங்கள் அப்பாவை சங்கின்னு கூப்பிடாதீங்க, கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சங்கினாக்கா கேவலம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வடநாட்டில் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் தென்னாட்டை பொறுத்தவரை சங்கினாக்கா கேவலமான ஒரு வார்த்தை. அதனால் எங்கள் அப்பா சங்கின்லாம் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ராமர் கோயிலுக்கு மக்களிடமிருந்து வந்திருக்க ஆதரவு அரசியல் தன்மையே மாத்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகினத்துக்கு காரணமே ராமர் கோயிலுக்கு கிடைத்த செல்வாக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? நிதிஷ்குமாரனுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மாறாத கட்சியே கிடையாது, போயிட்டே இருக்கிறார். இப்போ பீகார் எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி தான் நின்னார். பாஜக அதிக சீட்டுகளில் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இவரை தான் புடிக்குள்ளார வச்சுக்கிச்சு.
வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் பவர்ஃபுல் ஆளுங்கிறதுனால அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு முக்கியமான இலாக்காக்கள் பூரா பாஜக தங்கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை அவங்க நடத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 6 மாதம் வேடிக்கை பார்த்தாரு. சரி நடத்துகிறதான் ஆடு. உடனே டக்குன்னு கொஞ்சம் நிலமை ஸ்ட்ராங் ஆன உடனே லாலுவையும் காங்கிரஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாஜகவை கழட்டி விட்டு அவர் ஆட்சிக்கு விட்டார். அவர் முழு பரிபூர்ண ஆட்சிக்கு அவர் வந்துட்டார். வந்து இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டே வந்தார். இப்போ இந்தியாவே பாஜக கையில் போய்டும், மோடி கையில் போய்டும் போது மறுபடியும் பாஜக கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. சேர்ந்துக்கிட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே போவார். ஒரு 6 மாதம் மோடி இருக்க விட்டுட்டு எப்படி பீகாரில் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி மோடியை வீட்டுக்கு அமிச்சிட்டு அவர் பிரதம மந்திரியாக வந்தாருன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதே ரோல் அங்கே பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது? அங்கே போய் எல்லாம் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மோடியை வெளியே துரத்துறாங்க. ஆக இந்திய கூட்டணியில் இருக்கவங்க வந்து நிதிஷ்குமார் போயிட்டதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அவர் இந்த டெக்னிக்கின் மூலமாக, இந்த தந்திரத்தின் மூலமாக எப்படி பீகாரில் வந்து பாஜகவை ஓரங்கட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணாரோ அதே மாதிரி அகில இந்திய அளவிலையும் பாஜக ஓரங்கட்டி மோடியை வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் பிரதம மந்திரியாக வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா கூட்டணி தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கல அப்படிங்கிற மனக்கசப்புல தான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறி இருக்காரா? அதை தான் எதிர்பார்த்துருக்காரு. தான் இருக்க மாட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரி இவர்கிட்ட போவோம், இவங்க தான் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏமாந்துருக்காங்களோ அதே டெக்னிக்கை கடைப்பிடிச்சி அங்கே நம்ம பிரதம மந்திரி ஆகிடலான்ற பிளானில் தான் அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஜெயிச்சா அது வாக்கு எந்திரம் இருக்கிறவங்களும் அதில் வந்து சந்தேகம் இல்லைன்னு வச்சுங்க. அதுக்கு ஷூராக வாக்கு எந்திரம் வந்து அவங்கள தான் ஜெயிச்சதாக காட்டும். அதனால் அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னாக்கா ஒரு 6 மாதம் மோடி இருக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இவரை ஓரம் கட்டிட்டு அவர் வந்து வந்துடுவார். அதனால தான் அந்த டெக்னிக்கில் நம்ம பிரதம மந்திரி ஆகிடலாங்கிறதுக்காக தான் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காருன்னு எனக்கு படுது. இதே போல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி என்ன சொல்லியிருக்கு, காங்கிரஸோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறம் தான் நிகழுது. அதே போல இதை வந்து காங்கிரஸோட தோல்வின்னும் பாஜகவோட வெற்றி அப்படின்னும் எடுத்துக்கலாமா? எதுக்கும் ராமர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் வந்து அது ராமர் கோயில் கட்டலைன்னா கூட இதெல்லாம் நடந்தா இருக்கும். இப்போது திமுக இங்கே வந்து அதிக சீட்டில் நிற்க போகிறாங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி மம்தா பானர்ஜி அங்கே அதிகமாக இடத்துல வெற்றி பெறுவாங்க. அப்போ தானே அங்கே வந்து ஒரு உறுதியான இடத்த வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் காங்கிரஸ் கொடுத்துட்டு காங்கிரஸை தனியாக ஜெயிக்க விட்டிங்கன்னா லோக்கலில் இருக்கிற நம்ம ஓட்டு போட்டதுக்கு நமக்கு என்ன மரியாதை இருக்குது? என் கட்சிக்கு என்ன வேலை இருக்குது? திமுக காரன் பூரா ஓட்டு போட்டு காங்கிரஸை வந்து பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சுவிட்டு நம்ம வந்து பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதை தான் மம்தா சொல்கிறாங்க. என்னுடைய ஊரில் நான் ஜெயிச்சு வர்றேன். அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டேன், இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன், என் ஊரில் நான் நின்றுக்கிறேங்கிறாங்க. அதே தான் கெஜ்ரிவால் சொல்கிறேன், என் ஊரில் நான் நின்றுக்கிறேங்கிறேன். அதான் இங்கே திமுக சொல்லுவேன், என் ஊரில் நான் நின்றுக்கிறேன், அங்கே வந்து உனக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் எங்கெல்லாம் தனியாக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டு கொடுப்பாங்க. கொடுத்தா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 200 இடத்துல வந்தாங்கன்னா மிச்சம் 200 இடத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி வைக்கும்போது தான் கூட்டணி அரசாங்கம் அமையும். இல்லாட்டி போனால் பிஜேபி அரசாங்கம் எப்படி உட்காந்துச்சோ ஒண்டியாக உட்காந்துச்சோ அது மாதிரி காங்கிரஸ் அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு எல்லா கட்சியும் இது பண்ணும் கஷ்டப்படும். நமக்கு அதில் ஒரு ஹோல்டு இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும்னாக்கா நமக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இருந்தால் தானே முடியும். அப்படி இருந்ததுனால தானே பாஜக போன்ற ஒரு எதிர்கட்சி கூட வாஜ்பாய் கூட கூட்டணியில் இருந்தபோது திமுகவுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைச்சது? ஒரு கணிசமான நம்பர் உறுப்பினர்கள் இருந்ததுனால தானே கிடைச்சது. அதனால தானே வாஜ்பாய் காலத்தில் திமுக வந்து அவங்க ஒரு தொந்தரவும் பண்ணலை. இன்றைக்கி கூட அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு இருக்கிற எண்ணிக்கையை பார்த்து தானே பாஜக பயப்படுது. அது தேவைன்னாக்கா அந்த ஊரில் இருக்கிற அந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு அளவுக்கு நின்று தான் ஆகணும். அதே மாதிரி கெஜ்ரிவால் தன்னை நிலை நிறுத்திக்கிட்டா ஒரு கணிசமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அதை வந்து குறை சொல்ல முடியாது. முழுக்க வேண்டான்னு சொல்லாத 50 இடம் இருக்குதுன்னா 40 இடத்துல திரிணாமுல் காங்கிரஸும் 10 இடத்துல அல்லது 20 இடத்துல காங்கிரஸும் 30 இடத்துல திரிணாமுல் காங்கிரஸும் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான சீட்டு வந்து அங்கே வந்துடுவாங்க. அப்போ தான் ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு டெக்னிக். தன்னை நிலைநிறுத்துவதற்காக, தனக்கு ஒரு செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்புகள்லாம் வரும். இன்னும் தொகுதி பங்கீடு வரும்போது இன்னும் கூட குழப்பங்கள் வரும்.
அதெல்லாம் எதிர்பார்த்தாகணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் முன்னெடுத்து செல்லுமா? காங்கிரஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு வரணும், ஒத்து வரணும். சில இடங்களில் விட்டு கொடுத்தாகணும். விட்டு கொடுத்து பேசினா தான் முடியும். இல்லாட்டி போனால் இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட், அந்த பெரிய அண்ணா ஆட்டிடியூடில் இருந்தாங்கன்னா நடக்காது. எல்லா சீட்டும் எனக்கு என்னாக்க முடியாது. உனக்கு கணிசமான அளவுக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு நீ வந்து உறுதிப்படுத்திக்கோ. கூட்டணியில் உறுதிப்படுத்திட்டு அங்கே உட்காந்துக்க. எல்லாத்தோட சேர்ந்து தான் நீ ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருந்தால் தான் ஒத்துக்கு வருவாங்க. தனிப்பட்ட முறையில் நான் முழுக்க முழுக்க நானே ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. கூட்டணியின் தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 12 இடங்களை கேட்குறதா ஒரு பேச்சு இருக்கே. ஏன் இருக்கலாம், ஏன் கேட்கக்கூடாது? அவங்க உங்களுக்கு வந்து பாஜக வரக்கூடாதுன்னு போது அவங்களுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவங்களுக்கு காங்கிரஸ் கொடுத்தா தானே அங்கே வந்து அவங்க ஆட்சி அமைக்க முடியும். யாருமே காங்கிரஸ் சீட்டு கொடுக்கலன்னா அவங்க எங்கேயுமே நிற்கலன்னா அங்கே எப்படி காங்கிரஸ் இது எப்படி ஜெயிக்கும்? நீங்கள்லாம் தனித்தனியாக நீ 10 இடத்துல, நீ 20 இடத்துல ஜெயிப்ப. திருவண்ணாமலை காங்கிரஸ் 20 இடம், மொத்தமாக நீங்கள் 200 இடத்துல வந்தாக்கா பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும். ரெண்டாவது இதெல்லாம் தேர்தல் நேர்மையாக நடந்தால் விஷயம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. வாக்கு எந்திரத்தை வச்சு பண்ணிட்டு போச்சுன்னா இந்த பேச்சே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எப்போ சொல்லிட்டு போயிடலாம், டிக்ளேர் பண்ணிடலாம் பாஜக தான் ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். தமிழகத்தில் கட்சிகள் 3 அணிகளாக பிரிந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்காங்க. திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்ட்டு. இப்போ திமுக கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போகக்கூடிய சூழல் எழுந்திருக்கு அப்படின்னு கணிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பாதிக்கப்படும்? நீங்களே 3ஆ பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும்? இப்போ நீங்கள் எப்படி சொல்லிட்டு வந்தீங்க, பாஜக, அதிமுக, திமுக கூட்டணி அப்படிங்கிறீங்க. திமுக கூட்டணி இருக்குது இல்லை, அவங்க கட்சி எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக தனியாக இருக்குது. அவங்க கூட யார் கூட்டணி? ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்து இவங்களுக்கு குழுன்னு என்ன இருக்குது? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே ஆன்டி பிஜேபி. அவங்க அத்தனை பேர் அந்த ஓட்டை போகிற அவங்க கூட்டத்தில் போகிறாங்க. என்னதான் பழனிசாமி வந்து ஊர் பூரா போய் நான் பாஜக விரோதி சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க, ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வாய் திறந்த ஒரு நிர்மலா சீதாராமன் வந்து காசு கூட தமிழ்நாட்டுக்கு வெள்ளை சேதத்துக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கூட கவலைப்படாத ஒரு ஆசாமி. அந்த அம்மா கோச்சுக்கு போதுன்னு பயந்து ஓரமாக ஒதுங்கி தலைமுறை வர்ற ஒரு ஆசாமி வந்து பாஜக எதுக்குதுன்னா யார் நம்புவா? தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம்னும் போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து ஒரு மறியல் பண்ணியிருக்க வேண்டாமா? நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்த்து கருப்பு கொடி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க வேண்டாமா? ஒரு வாய் திறக்கலை. இப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள் விரோதிகள், நம்புவாங்களா? அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்கள். முட்டாளுங்கிறது வேற விஷயம். இவன் சொல்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போவும் கூட பாஜகவை சேர்ந்த பல நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்துட்டே இருக்காங்க. அதிமுக உறுதியோட இருக்குமா, அல்லது மக்களவை தேர்தல் நெருங்குற சமயத்துல மீண்டும் அதிமுக பாஜகவோட சேர வாய்ப்பு இருக்கா? அந்த ஷோவே அவங்க தானே நடத்துகிறாங்க. நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம். அதனால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து கொஞ்சம் ஓட்டை நீ வாங்கிடு, அப்போ தான் வெற்றி பெற்றதுக்கு ஒரு நியாயத்தை சொல்ல முடியும். இல்லாட்டி போனால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் திமுக வாங்கிட்டு போனதுக்கு பிறகு நீ எப்படியா ஜெயிச்சான்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் இந்த சீட்டு. இப்படி இப்போ அவங்க எதிர்த்து திமுகவோட தீவிரமாக எதிர்த்ததுனால தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை கணிசமான அளவு அதிமுக வாங்கிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ இது. என்ன எல்லாமே எலெக்ஷன், அதை வாக்கு அந்த இடத்த ஒரு சென்சாரை அப்படி மாற்றினா முடிஞ்சு போகிற தேர்தலுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு வேடிக்கை. மக்கள் கருத்துக்கு அங்கே மதிப்பு இல்லை. வாக்கு எந்திரம் தான் டிசைட் பண்ணுது. வாக்கு எந்திரம் இருக்கிறவர்களும் பாஜகவை தோக்கடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது மாறினா தான் இந்த தேர்தலை பற்றி நான் கவலையப்படுவேன். மக்கள் எப்படி இருக்காங்க என்னங்கிறது, மக்களை பற்றி அக்கறை இல்லை, தேவையில்லை. முதலீடுகளை கொண்டு வரதுக்காக முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு. இது குறித்து பேசின பாஜக தலைவர் அண்ணாமலை, முதலமைச்சர் வெளிநாடு போறது மூலமாகலாம் முதலீடுகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அண்ணாமலைக்கு மோடியை கண்டா பிடிக்காதுமா, அவரை தாக்க முடியல டைரெக்டாக. வெளிநாட்டுக்கு போகிறதுனால இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி மோடி இத்தனை நாடுகளுக்கு போனார், என்ன லாபம் வந்ததுங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார். மோடி ஆயிரக்கணக்கான நாடுகளுக்கு போனார், என்னத்தை வந்தது இந்தியாவுக்கு, அதனால் என்ன லாபம்? அது மாதிரி தான் இவர் இப்போ ஸ்டாலின் போகிறதுனால எந்த லாபமும் இருக்காதுங்கிறது. மோடியை வந்து அது மூலமாக
மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்கள் எப்படி ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத பயணங்களோ அது மாதிரி தான் இதுவும் போகும்னு சொல்கிறாரு. தன்னிலை வழக்கம் தான் அவர் கொடுத்துருக்காரு.